அசம்பிளி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் அதுக்காக ஒரு ஆளை கூப்பிட்டு செலவு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் யங்ஸ்டரில் அதெல்லாம் ஈஸியாக தேவைக்கூடிய பொருள். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம இதனுடைய ராடு சின்னதாக இருக்கும். சின்னது வந்து போட்டிங்கனாக்கா காற்று அதில் கொஞ்சம் லென்த் ராடு இருக்கும். ஆக்சுவலி நம்ம லென்த் ராடு வாங்கி நம்ம தனியாக வாங்கிக்கணும். வாங்கிட்டு அந்த கனெக்ஷன் நம்ம போடணும். இந்த போல்டு பார்த்திங்கனாக்கா கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி இது லாக் நெட் அந்த ஸ்ப்ரே வந்து லாக் நெட் பண்ணணும். இது வந்து காட்ரு பென். இந்த காட்ரு பென் இதை போடுறோம். காட்ரு பென் போட்டுருக்கு 2 நெட்டு போட்டு செக் நெட்டு போட்டு இந்த ரெட் நெட்டு போட்டு செக் நெட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காட்ரு பென் இது இருக்குது பாருங்கள் வளைச்சி போட்டு இது வளைச்சி விடணும். அந்த மாதிரி அது வந்து இப்படி வளைச்சி விடணும். அப்போ தான் அந்த பின்னு இப்படி மகராமல் அது வராமல் வெளியே வராமல் இருக்குது பாருங்கள். வெளியே இப்படி வெளியே வந்துடாது லாக்கு. அது கூட இந்த ஒரு ரெட் கலர் ஒயர் வந்து நம்ம வந்து அந்த பேன்லேருந்து ரெட்டு வரும். அந்த ஃபேஸ் லைன் அதெல்லாம் நியூட்ரல் ரெட்டை வந்து கரெக்டாக இருக்கணும். க்ரீனு கரெக்டாக இது க்ரீனு இல்லை ஓரத்தில் ப்ளூ இருக்கும், பிளாக் இருக்கும். அது நியூட்ரல் சம்மந்தப்பட்டது. ரெட்டு வந்து ஃபேஸுக்கு மெயினாக. அதனால இந்த கப்பு இதெல்லாம் வந்து பொசிஷன் பார்த்து போடணும். போட்டு இதை முடிச்சிட்டோம்னா இதை நல்லா பக்கெட் இதெல்லாம் பண்ணிவிட்டு வச்சுட்டு இதை விட மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே வச்சுட்டு நம்ம அந்த கிளாம்பை வச்சுட்டு இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த போட்டு இதை போட்டு ஃபிட் பண்ணிட்டு இப்படி தூக்கி மாட்டக்கூடாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த சீலிங்லேயே வந்து ஒரு பைப்பு உள்ளே கம்பி இருக்குது. அப்போ நம்ம இந்த கிளாம்பு வச்சு உள்ளே போல்ட்டை நம்ம இப்படி திருப்பி மாட்ட முடியாது. இப்படி திருப்ப முடியாது. அதோட நம்ம இந்த மாதிரி முதல்ல எடுத்தோடனே இந்த கிளாம்பில் புஷ்ஷு இதெல்லாம் போட்டு டாப்பில் இருக்கிறது டைட் பண்ணி லாக் பண்ணிடணும். இப்போ எப்படி பண்ணுறோம் பாருங்கள். முதல்ல நம்ம ஈஸியான முதல்னாக்க முதல்ல இதெல்லாம் நல்லா பக்கம் டைட்டு வச்சுட்டு இந்த கிளாம்பை வந்து இப்படி தலை கீழே இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சு அதே ரொட்டேஷனில் உள்ளே திரும்பிக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து மாட்ட ரொம்ப கஷ்டமாகும். நம்ம வாட்டமாக பார்த்து பொசிஷன் இப்போ மேலே நின்றுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேன் அப்படியே தூக்கி போல்டு இந்த போல்டு அப்படியே நம்ம தூக்கிட்டு ஏன்னா நம்ம சிங்கிளாகவே செஞ்சிடலாம். இதுக்காக ஒரு ஆள் இப்போ பக்கத்தில் இருக்கணும் கூட இல்லை. நம்ம வந்து முடியலன்னா தான் யாராவது வச்சுக்கணும் பிடிச்சிக்கிறதுக்காக. கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுனாலும் சரி. இப்போ நம்ம கையை விட்டுடலாம். நல்லா எடுத்துடலாம். இப்போ போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நெட்டை போட்டு 10 மினிட்ஸ் பண்ணுங்க. அது கரெக்டான ஸ்பேன் போட்டுக்கலாம். 10-11 கரெக்டாக
நல்லா பக்கா ரைட் இருக்கணும். ஏன்னா ஐஸ் ஸ்பீடு ஸ்பேனு பொறுத்தவரைக்கும் நல்லா எவ்வளோ டைப் கரெக்டாக ரொம்ப டைட்லாம் சேஃப்டி தான் மெயின். நம்ம போட்டால் சார் லூஸாக பரவாயில்ல விடுன்னு எதுவுமே நினைக்கூடாது. ஏன்னா ஐஸ் ஸ்பீடு ஸ்பேனை பொறுத்த வரைக்கும் ஷேக்கிங்கே வரக்கூடாது. பக்கா ரைட்டு செக் நெட் போடணும். அந்த நெட்டு லூஸ் ஆகாமல் இருக்குது. இன்னொரு செக் நெட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நெட்டு அதையும் நம்ம கரெக்டாக ரைட்டு போட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் செக் பண்ணி தொங்கி கூட பார்க்கலாம். டைப் பண்ணிட்டு இருப்போம். அடுத்து நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். சார் சுவிட்ச் ஆன் பண்ணி எது ஃபேஸ் பார்க்கலாம். ஃபேஸ் நியூட்ரல் பார்த்துக்கணும். ஆஃப் பண்ணுப்பா. ஃபேஸ் எதுவும் பார்த்து நம்ம ரெட் கலரில் கரெக்டாக விடணும். வேறு ஒன்றும் கரெக்டாக அது எதுவும் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். மாற்றி கொடுத்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக. ரெட் கலர் ஃபேஸில் விடணும். இப்போ நியூட்ரல் வந்து அது நியூட்ரல் எது ஃபேஸ் எது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒயர். அப்போ தான் நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஃப் பண்ணியாங்க. பொசிஷன் கரெக்டாக பார்த்து தான் இப்போ ரொட்டேஷன். ஏன்னா ஒன்று நம்ம தப்பாக பண்ணா ரிவர்ஸில் ஓடும். அதனால் கரெக்டாக இருந்தது ஆன் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த பொசிஷன் ஓகே, அவ்வளோதான். இது முடிஞ்சு. இப்போ டேப்பை நம்ம சேஃப்டி வேறு ஒன்றோட டச் ஆகக்கூடாது. அது இன்ஸ்ட்ரக்ஷன் டேப் வச்சு வேறு ஒன்றும் இல்லை. டேப் அடிச்சுன்னா அவ்வளோ வேறு முடிஞ்சு வேலை. அப்புறம் புஷ் பண்ணி பாடுங்க. ஸ்டார்ட். ஏன்னா எந்த பாடியில் எங்கேயும் டச் ஆகக்கூடாது ஃபேஸு. அதனால் கரண்ட்டு வீணாகும், ஃபேனு வீணாகும். இதே நியூட்ரல் ரெண்டுத்துக்குமே அடிக்கணும். குவாலிட்டியான ஒரு 25 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். இன்சுலேஷன் டேப் வந்து 30 ரூபா ரேஞ்சில் அந்த மாதிரி இருக்கும். இன்சுலேஷன் டேப் குவாலிட்டியாக வாங்கிக்கணும், தான் மெயின். இதெல்லாம் மறுபடியும் இதெல்லாம் கரெக்டாக கப்பு வந்து எல்லாம் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடணும். லூஸாக தெரியல. நம்ம வேலையை முடிச்சுட்டு ஜாயின்லாம் அடிச்சுட்டு ஒயரை வந்து இது உள்ள இந்த ஒன்றா டச் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு வச்சு இந்த கப்பில் போடணும். சரி, கரெக்டாக பார்த்து பொசிஷன் வச்சு மேலே க்ளோஸ் பண்ணோன்னா அந்த ஒயரிங்லாம் தெரியாது, கீழே கவர் ஆகிடும். இப்போ அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஃபேன் ஆன் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான் முடிச்சு. இப்போ பேசணுங்களா ஃபேன் போட்டிங்க ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்காக நம்ம ஒரு தடவை கூப்பிட்டு அந்த காசு நம்ம பொருள் நம்ம கையில் இருந்தால் எல்லாமே நம்ம பண்ணிடலாம். பொருள் வேணும், ஜாக்கிரதையாக பண்ணணும். நம்ம வேலையை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேரிங் பண்ணுங்கள், பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுங்க. ஈஸியான மெத்தட். ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷு ஹிந்தியில் தான் பண்ணியிருக்காங்க. அது சரியாக புரியாமல் நடந்துக்கிறாங்க. தமிழ்லேயே பண்ணுறேன் இந்த மெத்தடு. என் பேர் முருகானந்தம். நான் மேட்டுப்பாளத்தில் இருக்கிற ᴠᴏ